பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியம் நடக்க போகிறது. உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கூட இருந்த அற்புதம் தானே அனுதினமும் அற்புதம் நடக்கும். அவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். அதற்கட்டும் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குது. அந்த பின்னால் ஒரு ஃபவுண்டன்லாம் இருக்குது. எங்க நினைக்கிறீங்களா? இது மியான்மர்னு ஒரு தேசம் இருக்குல்ல, பர்மா தேசம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அங்க இருக்கிற ஒரு பெரிய பட்டணம் யாங்கூன், ஒரு காலத்துல ரங்கூன் என்று அழைக்கப்பட்டது. இந்த பட்டணத்துல இவ்வளவு அழகான பார்க்கு, பெரிய ஒரு பார்க்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நிறைய மக்கள் காலையில நடக்கிறாங்க. அவங்களுக்கு மன ரம்மியமா இருக்கணும்னு சொல்லி இந்த ஃபவுண்டன்லாம் வச்சு அழகா பராமரிக்கிறாங்க. அப்போ இந்த பட்டணத்தின் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும்னு இந்த அரசாங்கம் பல காரியத்தை செய்யுது. அதே மாதிரிதான் வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் இயேசு, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நமக்கு இவ்வளவு காரியம் செய்யறாருல்ல. இவ்வளவு அழகான உலகத்தை சிருஷ்டித்து தந்திருக்கிறாரு. மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நீர்வீழ்ச்சிகளும் உள்ள அழகான மரங்களும் மலர்களும் கனி விருட்சங்களும் உள்ள அழகான ஒரு தேசம் இல்ல உலகம். இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கி என் பிள்ளைகள் நீங்க மன ரம்யமா இருக்கணும், சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறார்ல. நம்ம தான் தேவையில்லாத காரியத்தை கவலைப்பட்டு பாரப்பட்டு துக்கத்தை வருவித்துக் கொள்ளுகிறோம். இல்ல சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் நடத்துகிற பாதை இல்ல கடினமா இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாருங்களேன், வேதத்துல ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு. எரேமியா 31:9 இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். என் மகனே, என் மகளே, இடறி போகாத செம்மையான வழியிலே உன்னை நடக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். சில சமயத்துல சில நண்பர்களை பார்த்தா நகத்துல கட்டு போட்டிருப்பான் கால் விரல்ல. என்னாச்சு கால் விரலுக்கு? நான் இடறிட்டு, கல் இடறிட்டு போகிற நடக்கிற இடத்துல கல் இடறி நகத்துல ஒரு பாதிப்பு உண்டாயிற்று. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சின்ன வயசுல என் காலை இடறி காயப்பட்டதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால்தான் இடர் இல்லாத வழியில நடங்க. கற்களா இருக்குது, கால் இடறிரும், இந்த வெளியில இங்க நடங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம உலக வாழ்க்கையில, நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில பல இடரல்களை சாத்தான் கொண்டு வருகிறான். உங்க வீட்டுக்குள்ள சில இடரல்கள், உங்களுடைய வேலை செய்யற இடத்துல சில இடரல்கள், பிசினஸ் செய்யற இடத்துல சில இடரல்கள். ஒரு ஃப்ரீய செஞ்ச மாதிரி இல்ல, விட்ட மாட்டேங்கிறாங்க.